வணக்கம். நான் உங்கள் சுபாகந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிரியாணி வெரைட்டிஸ் பார்க்கலாமா? நம்ம சிம்பிளாக சோயாவை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது தங்கச்சி வீட்டில் ரெடி பண்ணது. வாங்க எவ்வளவு சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சோயாவை ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்போவுமே இது அவங்க மொத்தமாக அரைச்சி வச்சுருப்பாங்க தங்கச்சி வீட்டில். அப்புறம் தயிர், அப்போ ஹோல் கரம் மசாலா, இதெல்லாம் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை திண்டுக்கல் ஸ்டைலில் இந்த பிரியாணியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த ஹோல் கரம் மசாலா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, வரமல்லி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சம் மணம் வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா ஆறின பிறகு நல்லா பவுடராக திரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டாகவே இருக்கக்கூடியது. இதுதான் நமக்கு எண்ணெயில் பொரிக்காமல் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு போகலாமா? இப்போ நான் அரிசியை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, இது 1 டம்ளர்லேயும் ஒரு அரை டம்ளர், 1.5 டம்ளர் அரிசி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரிசியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை 1 பாட்டாக குக்கரில் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் டைரெக்டாக குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடான உடனே நான் கல்பாசி மட்டும் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம். அதனால் இப்போ இது தேவைன்னா போட்டுக்கோங்க. அது கூடயே நான் மல்லித்தழையும் புதினாவையும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த மல்லியும் புதினாவும் போட்டிருக்கோம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்லையா, அதை இது போல் பெசரி விட்டுக்கோங்க. அந்த லேயர் பை லேயராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படி கலண்டு வர்ற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கணும். அந்த பிரியாணினாலே இந்த வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆயிலில் தான் இந்த வெங்காயம் வதங்கிகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து பொடித்த பொடியை சேர்த்துருக்கேன். இந்த பொடியும் மறுபடியும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ இந்த பொடி கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் பொடியவும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாயும் ரெடி பண்ணியிருக்கோம். மிளகாயுடைய காரமும் இருக்குது, இஞ்சி பூண்டு காரம் இருக்குது, வரமிளகாய் காரமும் இருக்குது. இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரோட தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட நம்ம வேக வச்சுருந்த சோயாவும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த பிரியாணியை நம்ம குக்கரில் ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் இது 3 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி எடுக்கக்கூடிய அளவு நீங்கள் எதில் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுலையே நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா லெமன் எதுவும் சேர்க்க வேண்டாம். புளிக்காத தயிராக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மூடி நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாகவே திண்டுக்கல் ஸ்டைல்னாலே கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். பிரியாணி ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இப்போ உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியவும் இதில் சேர்த்துடலாம்.
இந்த பிரியாணியை வந்து நீங்கள் சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா கரெக்டான திண்டுக்கல் பிரியாணி தான் சொல்லணும் இதை. இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். ஆவி வரட்டும். வந்த பிறகு வெயிட்டு போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நான் காட்டுறேன். இப்போ ஃப்ளேமை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து நான் இதை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த பிரியாணிக்கு நாங்கள் வெங்காய சம்பல், தயிர் சம்பல் ரெடி பண்ணியிருந்தோம். சிம்பிளான ரெசிபி, அருமையாக இருக்கும். விரைவாக செஞ்சிடலாம். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு யோசனையாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த பிரியாணியை ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே சோயா வறுவல் ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ரெசிபியும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.